ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இந்த இரண்டையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இரண்டையும் கற்றுக்கும் போது நிறைய பேர் என்ன தவறு செய்வாங்க அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது, பேசிவ் வாய்ஸிலிருந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறது, இந்த மாதிரி கற்றுக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க. இஸ்ஸு வந்தால் வாசா மாற்று, அது வந்தால் இதாக மாற்று அப்படின்னு மாற்றுறதுலேயே தான் குறியாக இருப்பாங்க. இந்த ரெண்டையும் ரியல் லைஃப்பில், அதாவது நமது அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியவதில்லை. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இந்த இரண்டையும் எப்படி மாற்றுவது அப்படிங்கிறத பார்க்க போவதில்லை. இந்த இரண்டையும் நமது அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களால் கண்டிப்பாக இந்த இரண்டையும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. அருண் ஐபிஎஸ் மாற்றி இருக்கிறார், இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, அருண் ஐபிஎஸ் மாற்றப்பட்டுள்ளார், இது செகண்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் 4 நாட்களுக்கு முன்பு உண்மையிலே நடந்த நிகழ்வு, சரிங்களா? அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளார், உண்மையிலேயும். ஓகே, இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ பாருங்க, இந்த இரண்டுமே என்ன டென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த இரண்டுமே என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சரிங்களா? இந்த இரண்டு சென்டென்சஸை இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அருண் என்பவர் யாரோ ஒரு கான்ஸ்டபிளை இடமாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கிறேன். ஆனால் அருண் என்பவர் யாரோ வேறு ஒருவரை இடமாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். அதே இது செகண்ட் சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அருண் என்பவரை யாரோ ஒரு உயர் அதிகாரி இடமாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். இரண்டு சென்டென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அருண் வேறு யாரோ ஒருவரை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார். இதே இது செகண்ட் சென்டென்ஸ் அருணையே வேற யாரோ டிரான்ஸ்ஃபர் செஞ்சிட்டாங்க. ஆனால் இரண்டுமே என்ன டென்ஸ் தான்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஆக்டிவ் வாய்ஸ். செகண்ட் இருக்கு இல்லையா, அது பேசிவ் வாய்ஸ். ஓகே, இது எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? அருண். அப்போது அருண். அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்துடணும்? ஹேஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்ன அப்படின்னா மாற்றி இருக்கிறார், அதாவது டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். அப்போது டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபர்ட், டிரான்ஸ்ஃபர்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நாம் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? வேர்ப் 3 தான் நாம் பயன்படுத்துவோம். அப்போது அருண் ஹேஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னா என்ன மீனிங்? அருண் வேறு யாரோ ஒருவரை இடமாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ செகண்ட் சென்டென்ஸுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. இப்போ செகண்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? அருண். அப்போது அருண். நெக்ஸ்ட் இதனுடைய மீனிங் மாறுது, சரிங்களா? அதனால் இங்கே என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா ஹேஸ் பீன். அருண் ஹேஸ் பீன். ஆனால் இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாற்றப்பட்டுள்ளார், அதே மாதிரி, சரிங்களா? டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபர்ட், டிரான்ஸ்ஃபர்ட். வேர்ப் 3, சரிங்களா? அப்போது அருண் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். இதற்கு என்ன மீனிங்? அருணை வேறு யாரோ ஒரு நபர் இடமாற்றம் செய்து விட்டார் அப்படிங்கிற மீனிங். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அருண் ஹேஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னா என்ன மீனிங்? அருண் என்பவர் யாரோ ஒரு கான்ஸ்டபிளை இடமாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். அதே இது அருண் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னா என்ன மீனிங்? அருண் என்பவரை வேறு யாரோ ஒரு உயர் அதிகாரி இடமாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மீனிங். ரெண்டுக்கு மீனிங் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மதுரை கலெக்டர் மாற்றப்பட்டுள்ளார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்றது? அடிக்கடி இந்த சென்டென்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி எல்லா கலெக்டரையும் மாற்றம் செய்வார்கள். அப்போது நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா,
மதுரை கலெக்டர் has been transferred. மதுரை கலெக்டர் has been transferred. மதுரை கலெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதே இது மதுரை கலெக்டர் has transferred. இந்த மாதிரினா என்ன மீனிங் தரும்? மதுரை கலெக்டர் வந்து அவர் அலுவலகத்தில் அல்லது வேறு ஏதோ ஒரு அலுவலகத்தில் உள்ள ஒரு கிளர்க்கை இடமாற்றம் செய்துள்ளார் அப்படின்னு தவறான மீனிங் தரும். அப்போ ஒரு கலெக்டரை இடமாற்றம் செய்தால் அதை எப்படி சொல்லணும்? மதுரை கலெக்டர் has been transferred. இந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே, அதே இது கலெக்டர் வேறு ஏதோ ஒரு ஊழியரை டிரான்ஸ்ஃபர் செய்தால் எப்படி சொல்லணும்? மதுரை கலெக்டர் has transferred the clerk. இந்த மாதிரி சொல்லணும். இரண்டு சென்டென்ஸுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அருண் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இந்த சென்டென்ஸை கொடுத்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், அதாவது இங்கிலீஷில் சென்டென்ஸாக டைப் பண்ணுங்கள், அதை வந்து நாம் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் யார்? அருண். அப்போது அருண். நெக்ஸ்ட்டு வந்து அருணுக்கு வேறு யாரோ ஒருவர் பதவி உயர்வு கொடுத்துள்ளார். அதனால் இங்கே வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் has been பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து மெயின் வெர்ப் என்ன? பதவி உயர்வு. அப்போது பதவி உயர்வு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ப்ரொமோட். அப்போது ப்ரொமோட், ப்ரொமோட்டட், ப்ரொமோட்டட். பேசி வாய்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து வெர்ப் 3 தான் பயன்படுத்துவோம். அப்போது அருண் has been promoted. அருண் has been promoted. அருண் பதவி உயர்வு பெற்றுள்ளார். என்னவாக? டிஐஜியாக. அப்போ as டிஐஜி. இந்த மாதிரி தான் நீங்கள் லெட்டர் டைப் பண்ணணும். அதுதான் சரியானது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மேனேஜர் பணி நீக்கம் செய்துள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க. மேனேஜர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஓகே, இப்போது இதை சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. மேனேஜர் பணி நீக்கம் செய்துள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க. மேனேஜர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஓகே, இப்போது இதை சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? மேனேஜர். அப்போது த மேனேஜர். நெக்ஸ்ட் வந்து அந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? மேனேஜர் வந்து வேறு யாரையோ பணி நீக்கம் செய்திருக்கிறார். அதனால் என்ன பயன்படுத்தணும்? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் has. நெக்ஸ்ட் வந்து மெயின் வெர்ப் என்ன? பணி நீக்கம் செய்தல். அப்போது டிஸ்மிஸ், டிஸ்மிஸ்ட், டிஸ்மிஸ்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? verb 3. அதனால் the manager has dismissed